அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் question, what is the first lift irrigation scheme for agriculture in தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் விவசாயத்திற்கான முதல் நீரேற்ற திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதுதான் முதல் நீரேற்ற திட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து பே ஆஃப் பெங்காலுக்கு இந்த மாதிரி ஸ்லோப்ல தான் இருக்கும். கரெக்டா? ஆனா இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம குழாய்கள் மூலியமா வறட்சி பகுதிகளா இருக்கக்கூடிய காங்கயம், அந்த ஈரோடு திருப்பூர் பெல்ட்ல இருக்கக்கூடிய வறட்சி பகுதிகளுக்கு எடுத்துட்டு போறோம். தண்ணி எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ரீஜன்ல டுவர்ட்ஸ் இந்த மேட்டை நோக்கி போகுது. ஓகேங்களா? டுவர்ட்ஸ் எலிவேஷனை நோக்கி போகுது. ஆனா பொதுவாக நமக்கு நதிகள் எல்லாமே பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் ஸ்லோப்பை நோக்கி தான் வரும். இந்த ஒரு திட்டம் பார்த்தோம்னா தண்ணி மேலே எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ்க்கும் தாண்டி அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சாவே இருந்துச்சு இந்த ஒரு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இயற்கைக்கு மாறா நம்ம தண்ணி எப்பயுமே இப்படிதான் வரும், ஆனா நம்ம இப்படி எடுத்துட்டு போயிருக்கோம் குழாய்களை வச்சு. ஸோ அதான் ஒரு பெரிய சேலஞ்ச் இந்த ப்ராஜெக்ட்ல, நீரேற்ற திட்டம், லிஃப்ட் இரிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அடுத்தது, who is appointed as the cabinet secretary அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேபினெட் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிவி சோமநாதம் அவர்கள் தான் சமீபத்தில் கேபினெட் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. சரியா? ராஜ்விந்தர் சிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட டைரக்டரா இருக்காரு. எஸ்கே மிஸ்ரா பார்த்தோம்னா ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துடைய தலைவராக இருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசன், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட தலைவராக இருக்கார். எல்லாருமே சமீபத்தில் அப்பாயிண்ட் ஆன ஆட்கள் தான், இந்த வருஷம் அப்பாயின்மெண்ட் ஆன ஆட்கள். அடுத்தது, who is the first Paralympic player from India to win back-to-back gold medals அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த தங்கப் பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பாராலிம்பிக் வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவானி லேக்ரா. துப்பாக்கி சுடுதல்ல டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல, டோக்கியோ பாராலிம்பிக்ஸ்ல பார்த்தோம்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. நேத்து பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள்லயும் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவனி லேக்ரா இந்த ஒரு சாதனைக்கு உரியவங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்தியா நேத்து பாராலிம்பிக் போட்டிகளில் 4 பதக்கங்களை வின் பண்ணியிருப்பாங்க. ஒன்னு அவனி லேக்ரா கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க. மனிஷ் நர்வால் ஆடவர் துப்பாக்கி சுடுதல்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. பிரீத்தி பால் பார்த்தோம்னா தடகள பிரிவுல நமக்கு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மோனா அகர்வால், இவங்களும் துப்பாக்கி சுடுதல்ல எப்படி அவனி லேக்ரா கோல்டு வாங்கினாங்களோ அதே பிரிவுல பிரான்ஸ் மெடல் வாங்கினவங்க தான் மோனா அகர்வால். சரியா? ஸோ நேத்து 4 பதக்கங்களை இந்தியா பாராலிம்பிக் போட்டிகளில் வாங்கியிருக்கு. ஓகேவா? அடுத்தது, வத்வான் போர்ட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஸ்டேட்? வத்வான் துறைமுகம் எந்த மாநிலத்தில் நிறுவப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா நமக்கு மேப் வச்சே பார்த்துடலாம். மகாராஷ்டிரா மாநிலம் இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரக்கூடிய போர்ட் தான் இந்த வத்வான் போர்ட். அதுதான் இந்த இடத்துல என்லார்ஜ் பண்ணி காட்டியிருக்காங்க. வத்வான் போர்ட் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தஹானு அப்படிங்கிற பகுதி எங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பால்கர் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது. சரிங்களா? ஸோ வத்வான் போர்ட் அதுதான் இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரால நமக்கு வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா the name of the cyclone which is formed over Kutch region அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்ச் பகுதியில் உருவாகியுள்ள புயலின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்னா புயல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது அரேபியன் சீல ஆகஸ்ட் மாசம் புயல்கள் ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 1944, 1964, 1976 இந்த 3 தருணங்கள்ல மட்டும்தான் ஆகஸ்ட் மாசத்துல அரேபியன் சீல நமக்கு புயல்கள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சைக்ளோன் அஸ்னா இப்போ 2024 ஃபார்ம் ஆயிருக்கு. குஜராத்தில் பெரும் வெள்ளம், மழை அப்படிங்கிறது இந்த புயலின் காரணமாக தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த அஸ்னா அப்படிங்கிற பெயரை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் கொடுத்த பேர் தான் இந்த அஸ்னா. இந்த அஸ்னா அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா டு பி அக்னாலேஜ்ட் ஆர் பிரைஸ்ட், புகழ்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிரைஸ் புகழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த அஸ்னாவை பற்றின விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.